அந்நியனை விரட்டுவதற்கு சமூக நல்லிணக்கமா இருந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு முதலமைச்சர் தென்பாண்டி சீமையில நம்ம சிவகங்கை ரோடு அருமையான அவர் எடுத்த முடிவு. அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் கோலாரம் சூட்டியிருக்காரு. இந்த நேரத்தில் நம்முடைய சேனல் மூலமாக இந்த மதுரை மண்ணின் மைந்தன் என்ற அடிப்படையில் மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க. அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மதுரை ஸ்லாங்க்ல சொல்லணும்னா கலவரம் போல பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புடானிலேயே அடிச்சு விரட்டு அடிப்பாங்க. தாண்டா மதுரைக்காரன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 7ஆம் தேதி இவங்க மாநிலம் முழுக்க அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் வச்சாங்க இந்துத்துவ அமைப்புகள். அவங்களை உடனே ஹவுஸ் அரெஸ்ட் பண்றது சரியா? ஜனநாயகத்தை அவங்களுக்கும் வழிமுறைதான. உரிமைக்காக போராடுவதற்கு சட்டத்தில் இடம் உண்டு, அரசாங்கம் அனுமதிக்கணும். கலவர தீயோட வரவங்களை எப்படி அனுமதிக்க முடியும்? கலவரம் வரும்போதே கலவர தீயை பற்ற வச்சுட்டு வர அனுமதிக்க முடியாது. அதனால இவனை ஜனநாயகவாதி போராட்டவாதி நாங்கள் ஒத்துக்கிற முடியாது. இந்த கோயில்கள் எல்லாம் அரசாங்கம் நிர்வகிப்பதற்கு காரணம் மக்களுக்கு சொந்தமான இடத்தில், அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தில், அரசர்களுக்கு சொந்தமான இடத்திலும் கட்டப்பட்டிருந்ததால் இது அரசாங்கம் நிர்வகிக்குது. என்ன நினைக்கிறேன் நீ ஓங்கிட்ட கொடுக்கணுன்ற? இப்ப நம்ம திருப்பங்குன்ற முருகன் கோயிலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோஷம் சங்பரிவார் கோஷம், இந்த எச் ராஜா திருட்டுப்பையுடைய கோஷம்னா என்னன்னு கேட்டா ஜெய் ஸ்ரீராம் சொல்றான். பாரத் மாதாக்கு ஜெயின்றா. பாரத் மாதாவுக்கு முருகனுக்கு இரடா சம்பந்தம்? முருகன் கோயில பாரத் மாதாங்க, பாரத் மாதாவுக்கு முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு இரடா சம்பந்தம்? நீ கலவரத்தை உருவாக்குனா நாங்கெல்லாம் பொறுமையா இருக்கோம். பாரத் மாதாக்கு, பாரத் மாதாக்கு. வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மதுரை முன் எப்பொழுதும் பேசாததை விட இப்பொழுது பெரும் பேசும் பொருளாக திருப்பரங்குன்ற விவகாரம் உருவாக்கி வைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்கள் சரியாக சொல்ல வேண்டுமானால் அந்த பகுதியை சேர்ந்த மண்ணின் மைந்தர். ஆனால் இங்கே அதுதான் தீபக்குன்னு சொல்கிறாங்க, இங்கே தீபம் ஏற்றலாங்கிறாங்க, பூர்வீகம் அங்கே ஏற்றணுன்றாங்க. இது பல்வேறு சர்ச்சையிட்டு ஒரு பதற்றத்துக்கு ஆடாக இருக்கிறது. முதற்கட்டமாக இது எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? பல்வேறு கருத்துக்களை பல்வேறு விவாதங்களில் கலந்து கொண்டு நம்முடைய சேனல்லே பேசியிருக்கேன். நம்மை பொறுத்தவரை இட்டு கட்டி ஒரு கிரியேட் பண்ணி பேசுகிறால் நம்ம கிடையாது. இவங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக பக்தர்களோ அல்லது மக்களோ இதை விரும்பி இந்த இடத்துல ஏற்றணும்னு சொல்லியிருந்தா அந்த கோரிக்கை பரிசீலிக்க கூட படலாம். ஏன்னா மக்களுக்காக தான் நீதிமன்றம், மக்களுக்காக தான் அரசு, மக்களுக்காக தான் நிர்வாகம் எல்லாமே. ஆனால் நீங்கள் இந்த மக்கள் இப்போ வழங்கப்பட்ட உயர்திரு நம்முடைய நீதிபதி ஜிஆர்எஸ் அவர்கள் வழங்கிய தீர்ப்புக்கு மக்கள் மதிப்பளிக்கவில்லை. இதற்கிடையில் இன்னைக்கு மதுரைக்கு வந்த முதல்வரும் மிக காட்டமாக ஒரு உரையாற்றிருக்கிறார். அதை எப்படி சேர்த்து பார்க்குறீங்க? பேசியிருக்காரு. அருமையான கருத்து. நாங்கள் எல்லாம், எங்களை போன்றவர்கள் எல்லாம் திராவிட மாடலை மாண்புமிகு முதல்வரை ஆதரிப்பதற்கு இதுவே சான்று. ஏன் நீ திமுக ஆதரிக்கணும்னு சில சுயநலவாதி சொல்லுவாங்க. நாங்கள் பட்டம் பதவியெல்லாம் எங்களுக்கு அப்புறம். இந்த நாட்டில் சமத்துவத்தை, சௌரத்துவத்தை, பெரியாரின் தீபம் அணையாமல் காக்கப்படுகின்ற ஒரு ஆற்றல் அரசராக முதலமைச்சர் இருக்கார். இதை விட எந்த முதலமைச்சர் சொல்ல முடியும்? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தால் இன்னைக்கு ராஜன் செல்லப்பா சொல்றாரு, நான் முந்தானாவது சொல்லியிருந்தேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அன்னைக்கு இருந்திருந்தா அந்த தீர்ப்பு வச்சுக்கிட்டு அவர் போய் தீர்ப்பை ஏற்றிருப்பாரு. ஏன்னா திராவிடத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த கூட்டம் அடித்து விரட்டப்பட வேண்டிய கூட்டம், வாழ்த்த வேண்டிய கூட்டம் 2026 திராவிட மாடல் ஆட்சிக்கு வர வேண்டியதுக்கு காரணம் இன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்த இந்த விளக்கம் சரியான விளக்கம். பல்வேறு நெருக்கடிகள் மத்தியில கொள்கையில் உயர்ந்து குன்றமாக, திருப்பரங்குன்றமாக மட்டுமல்ல எவரெஸ்ட் குன்றமாக முதலமைச்சருடைய அறிக்கை கொள்கை குன்றமாக இருக்கு. வளர்ச்சி என்றால் வரவேற்பாளர்கள் அருமையா பேசியிருக்காரு. மதுரை மக்களிடம் வளர்ச்சி என்றால் வாங்க வாங்க என்று வரவேற்பாங்க. அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டால் புறையில் அடிச்சு விரட்டி அடிப்பாங்க. தான் நான் மதுரைக்காரன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. அருமையா மதுரைக்காரன் கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன், இவர் சொல்லிட்டாரு. அதான் அந்த மண்ணின் மைந்தன்றது காரணம்.
அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியாக பாசத்துடன் பழகும் மதுரை மண்ணில் இருந்து சொல்கிறேன், தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் ஏற்றிய சமத்துவதான் ஒளிரும். அமைதியின் பக்கம் நிற்கும் மதுரை மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அந்த முதலமைச்சருக்கு தெற்கு சீமையின் சார்பில் மதுரை மண்ணின் மந்திரின் அடிப்படையில் பாராட்டுக்களின் கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இதயபூர்வமாக. அருமையான கருத்து. இந்த கருத்து வரவேற்பை கொடுத்து வாழ்த்த வேண்டிய கருத்து, பாராட்ட வேண்டிய கருத்து. இந்த கருத்து தான் திராவிட மாடலை, திராவிட கருத்தியலை உயரத்தில் நிறுத்தும். ஏன்னா மெட்ரோ ரயில் அதை பற்றி பேசணும், மதுரைக்கு தேவையானது. எய்ம்ஸ் மருத்துவமனை அதை பேசணும். மதுரை என்று சொன்னாலே ஆலைகள் நிறைந்து ஊராக இருந்தது ஒரு காலத்தில். கோயம்புத்தூருக்கு அடுத்து ஆலைகள் மூடி கிடக்கு. அந்த ஆலைகளை திறப்பதற்கான கோரிக்கையை வைக்கலாம், அதுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யலாம். அதை தவிர்த்து விட்டு பக்தர்கள் யாரும் இதை விரும்பவில்லை என்பதற்கு உதாரணம், தெற்கு சீமையில் பெரிய திருவிழா, ஆற்றில் அழகர் கோயில் திருவிழா, நகர திருவிழா. நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய அழைப்பு கொடுத்து மக்கள்லாம் திரட்டுறதில்லை. மக்கள் சமூக நல்லிணக்க அடிப்படையில் என்ன ஜாதி, ஒரு ஜாதிக்காரங்க தான் திரளுறதில்லை, அனைத்து ஜாதிக்காரங்களும் அனைத்து மதத்தினரும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அழகரை வரவேற்பது இஸ்லாமியர்கள். அந்த மக்களை வரவேற்று அவளை உபசரித்து அன்னதானம்லாம் போடுறது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். இந்த பகுதியில் வரிசையாக கல்லந்திரிலிருந்து அழகர் வரும்போது அப்படி ஒரு திருவிழா நடக்குது. மக்களை அழைப்பு கொடுக்காம லட்சக்கணக்கான மக்கள் தென்பாண்டி சீமையில் திரள்றா. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் என்பது அறுபடை வீடுகளில் ஒன்று. அங்கே நீங்கள் பார்த்தா பங்குனி உத்திரத்திற்கு யார் அழைப்பு தேதி போட்டிருப்பாங்க, பங்குனி உத்திரம்னு. லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்க. பல்வேறு வகையான அன்னக்காவடி என்னென்னமோ எடுத்து வர்றாங்க. வைகாசி பால் கூடம் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. நீங்கள் உத்திரம், பழனி உத்திரம், பங்குனி உத்திரம், எல்லா நிகழ்ச்சியும் திருப்பூர் நடக்குது. அமைதியாக மக்கள் போகிறாங்க. இதில் எந்த இடையூறும் இல்லை. இந்த தீர்ப்பு முருக பக்தர்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஆசையாக இருந்தா, அதாவது சங்பரிவார் கூட்டம் சொல்கிற மாதிரி 100 ஆண்டு கால கனவு, உனக்கு கனவு இடிக்கணும்னு, தர்காவுக்கு இடிக்கணும்னு ஓ கனவு. ஆனா முருக பக்தர், நான் சொல்றத யதார்த்த உண்மை. மதுரை மக்கள் ஒரு 5000 பேர் இந்த தீர்ப்பை ஆதரிச்சு திருப்பூரம் கோயிலுக்கு முன்னாடி திரண்டு இருந்தான். பங்குனி உத்திரத்துக்கு திரள்ற மக்கள், பால்குடத்துக்கு திரள்ற மக்கள், மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு திரள்ற மக்கள், தேராட்டத்துக்கு திரள்ற மக்கள், அழகர் இறங்குகின்ற வைபவத்துக்கு திகழ்கிற மக்கள், இவங்கெல்லாம் இந்து மக்கள் தானே, இவங்க தானே இந்து மக்கள். இந்த மக்கள்ல ஒரு 500 பேர், ஒரு 500 பேர் இந்த தீர்ப்பை, ஜிஆர்எஸ் வழங்கிய தீர்ப்பு தான் நாங்கள் காத்திருந்த 100 ஆண்டு காலமா எங்க முருக பக்தர்கள் அப்படின்னு சொல்லி போயிருந்தா இது நல்ல உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆனா போனவன் முருக பக்தர்கள் எப்படி கோஷம் போடுவீங்க? ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு விதமான கோஷம் இருக்கும். நீங்க முருக பக்தர்களுக்கு போறவன் வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகான்னு போவான். அவன் முருக பக்தன், அவனுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி போவான். ஆனால் இவங்க ஒரு 500 பேர், 350 400 பேர் திரண்டிருப்பாங்க இன்னைக்கு. ஆனால் அவங்க என்ன கோஷம் போகிறாங்க? ஜெய்ராம்ன்றான். ஜெய்ராமுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் யோசிக்க, ஜெய் ஸ்ரீராம்ன்றான். ஜெய் ஸ்ரீராம்ன்றான். ஜெய் ஸ்ரீராம் அப்போ யார்? நீ யாருன்றதை, வந்தவன் முறை யாருன்றத, முருக பக்தர்கள் யாரும் இல்லை. திருப்பரங்குன்றம் வாழ் மக்கள் 20000 பேர், 25000 பேர் திருப்பரங்குன்றத்தில் வாழ்வாங்க. அதில் ஒரு 1000-2000 தான் இஸ்லாமியர் இருப்பாங்க, ஒரு 1000-2000 கிறிஸ்தவர் இருப்பாங்க, 20000 பேர் இந்து இருப்பாங்க. அதில் விரல் விட்டு சொல்கிறேன், ஒரு இந்து நீங்கள் போட்ட அந்த கோஷத்தில் ஒரு இந்து வந்திருப்பானா? வரல. அப்போ இது யார் திட்டமிட்டு செய்கிறா? மதுரைக்குள்ள நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தளபதி குடும்பம் அங்கே எனக்கு தெரியும். நீண்ட நல்லா அவங்க அப்பா கோபாலசாமி திமுக அவைத்தலைவராக இருக்கும்போது எனக்கு தெரியும். அவங்க தொடர்ந்து நகர்மன்ற உறுப்பினர், தொடர்ந்து அவங்க வீட்டில் அவங்க தங்கை கூட இந்திரா காந்தின்னு சேர்மனாக இருந்தாங்க, எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனால் அவங்கெல்லாம் அந்த பகுதியில் சின்ன, இப்போ நாங்களாம் அந்த பகுதி, நான் தான் சொல்கிறேன், தினசரி நான் அந்த பகுதியை தாண்டி தான் எந்த ஊருக்கு போக முடியும். விருதுநகர் போனாலும், திருநெல்வேலி போனாலும், கோயில்பட்டி போனாலும், சாத்தூர் போனாலும், எனக்கு திருப்பூருக்கு நெருங்கிய தொழில் உறவினர் இருக்கிறது. நாங்கள் சிறு வயதிலே எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு போய் இந்த தர்காவிலாம் போய் விளையாண்டு வந்திருக்கோம். அப்போல்லாம் இந்த அந்நியமான இதே கிடையாது. இப்போ இவங்க திட்டமிட்டு, இவங்க நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், நோக்கம் என்ன? தர்காவுக்கு உள்ளே போய் இது யாராவது ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியுமா? அதாவது தர்காவுக்கு உள்ள 5-6 படி தாண்டி போய் அந்த இடத்துக்கு போகலாம். தர்காவுக்கு சொந்தமான இடம்தான்.
நெல்லித்தோப்பு பகுதியிலிருந்து தர்காவுக்கு சொந்தமான இடம். அது மேலே ஒரு எல்லைக்கல்லில் போய் நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்கிறது பக்தர்கள் சொல்லலை. இப்போ பக்தர்களே வந்து சொன்னால் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி அழகராக இருக்காங்க, அது மாதிரி வாங்க அங்கே ஏற்ற வாய்ப்பு இருந்தால் நாங்கள் நெய் தர்றோம் எண்ணெயை தரோம் வாங்க நம்மளும் சேர்ந்து ஏற்றுவோன்னு சொல்கிறாள் தான் அவங்க இஸ்லாமியர். நோக்கம் அது இல்லை. இப்போ பக்தர்களும் அதை விரும்பலை. நீங்கள் மதுரை வாழ் மக்களும் திருப்பூர் மக்களும் முருக பக்தர்களும் அங்கே போய் ஏற்றணும்னு யாரும் விரும்பலை. ஆனால் வெளியே எப்படி திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் சங் பரிவார் கூட்டம் இவங்க வந்து கார்த்திகை தீபம் முருகனுக்கு ஏற்ற விடலை, இது ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன, வழக்கம் போல் ஏற்றிட்டாங்க. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால் தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டனும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தானியர்கள் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் என்ன சொல்லலான்னு கேட்டால் எப்பயுமே ஏற்றிட்டே இருக்க முடியாதான். அந்த கார்த்திகை அன்னைக்கு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் போது அது 6:05 6:10 ஒரு டைம் அவங்க குறிச்சிருக்காங்க. அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த நேரத்தில் மட்டும்தான் ஏற்ற முடியுமா, அந்த நேரம் தவறுனாலே ஏற்றக்கூடாது, அதே இந்து தர்மத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. புரியுது. அவங்க அப்படி சொல்றாங்க, அவங்க நம்பிக்கை. அப்ப மறுநாள் ஏத்துங்கன்னு சொல்றது வீம்புக்கா இல்லையா? நோக்கம் என்ன? நாங்க தர்கா வழியா உள்ள போவோம், பெரிய வெக்கக்கேடு பெட்டிஷனரை போய் கூட நீ போய் ஏற்றிட்டு வான்னு சொல்றது அது அவங்க ஒத்துக்குருவாங்களா? இந்து கோயில்ல யாரும் அனைத்து ஜாதியில அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்றதவே ஒத்துக்கிற மாட்டேன்றாங்க. கருவறைக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் போக முடியல. அவ்வளவு ஒரு ஆஸ்தாம விதிகளை மனுதர்ம விதிகளை அவங்க ஆகம விதிகளை பின்பற்றுறாங்க. கோயிலுக்குள்ள ஆகம விதிகள் இருக்க கோயில் வேறு, ஆகம விதி இல்லாத கோயில் வேறுன்னு சொல்றாங்க. திருப்பரங்குன்றம் கோயிலை பொறுத்தவரை தமிழர்கள் வழிபட்ட கோயில முருகன் கோயில சுப்பிரமணிய சாமி கோயில்ட்டாங்க. எச் ராஜா மாதிரி களவாணி பைய ஸ்கந்தன்றான், கந்தன் கிடையாதான். அதை கூட வந்து ஸ்கந்தன் இல்லை. அவர் சொல்றது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இப்போ என்னன்னா கிறிஸ்டின் கோயில் கிறிஸ்டின் இருக்குது, முஸ்லீம் கோயில் முஸ்லீம் இருக்குது, இந்து கோயில் யார் இருக்கணும்னு கொஸ்டின் பண்ணுறாங்கல்ல. ஒரு டெய்லர் ஏதோ ஒரு வரும்னு சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க இல்லையா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அவன் இதை வழக்கம் போல் உளர்றான். அதாவது மக்கள்கிட்ட இந்த அப்படி கார்த்திகை தீபம் ஏற்ற விட மாட்டேன்றாங்கன்றான். கார்த்திகை தீபம் ஏற்ற விடலை, நம்ம எங்க ஏற்ற விடல, தர்காவை இடிப்பதற்கு தர்காவை இடித்து அதன் மூலம் இஸ்லாம் இந்துக்களுடைய கலவரத்தை உருவாக்கும் நினைச்ச இடத்த நம்ம விடமாட்டேன்னு சொல்றோம். ஆனா வழக்கம் போல் ஏற்றுற இடத்துல அரசாங்கம் இந்து கோயில் அறநிலையத்துறை எல்லாம் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து ஏற்றியாச்சு. அது மாதிரி இப்ப மக்கள்கிட்ட குழப்பம் பண்றதுக்கு என்ன சொல்றான்னு கேட்டா கிறிஸ்தவங்களுக்கு கோயில் கிறிஸ்தவனுக்கு ஓகே சொல்றது, முஸ்லீமுக்கு தர்கா ஓகே. நான் என்ன கேட்கிறேன், இந்து கோயிலை கட்டினது யார்? இப்ப கிறிஸ்டின் சர்ச் உருவாகுது, எங்கேயாவது ஒரு அரைச்சென்ற இடம் எந்த இடத்துலயாவது புறம்போக்கு இடத்துலையோ அல்லது அரசாங்க இடத்துலையோ கட்டியிருக்காங்களா? ஒரு மசூதியோ ஒரு தர்காவோ ஒரு பள்ளிவாசலோ ஒரு பௌத்த மத கோயிலோ எங்கேயாவது கட்டியிருக்காங்களா? இல்லை. இப்போ ஸ்ரீரங்கம் இருக்கு, ஸ்ரீரங்கா எப்போ கட்டப்பட்டு எங்கேருந்து அந்த இதுக்கு எடுத்து வந்து கட்டியிருக்காங்க, புத்த அதெல்லாம் எடுத்து வந்து கட்டியிருக்காங்க. அங்கே இன்னைக்கும் இப்போ இங்கே தர்கா வெடிக்கணும்ன்ற இல்லை, ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள துளுக்குச்சி அம்மன்ற ஒரு கோயிலே இருக்கு. அதை நீ இடிப்பியா? இடிக்க முடியுமா? அதனால அவன் என்ன சொல்ற வாதத்தை கிளப்புறானா? ஆமா, அவர் சொல்றது நியாயம் தானே. இந்து கோயிலை பூரா உருவாக்கியவர்கள் நம்ம பாட்டனார்கள், பாண்டியன், திருமல் நாயக்கர், இன்னும் சொல்லணும்னா ஹைதர் அலி, வேலுநாச்சியார், திப்பு சுல்தான். வேலுநாச்சியார் பாடத்தை தொடர்ந்து துவங்கி வச்சுக்கிறார், அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குல்ல. வேலுநாச்சியார் ஒரு மதச்சார்பின்மையின் தலைவி, அவங்க வந்து அரசியல் மதச்சார்பின்மையின் தலைவி. அவங்களுக்கு முழு பயிற்சி கொடுத்தது ஹைதர் அலி, திப்பு சுல்தான், விருப்பாட்சி கோபால் நாயக்கர். எவ்வளவு சமூக நல்லிணக்கம் இருந்திருக்கு பாருங்க. அந்நியனை விரட்டுவதற்கு சமூக நல்லிணக்கமா இருந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு முதலமைச்சர் தென்பாண்டி சீமையில நம்ம சிவகங்கை ரோடு அருமையான அவர் எடுத்த முடிவு. அந்த வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு போலாரம் சூட்டியிருக்காரு. இந்த நேரத்தில் நம்முடைய சேனல் மூலமாக இந்த மதுரை மண்ணின் மைந்தன் என்ற அடிப்படையில் நான் வந்து ஒரு இந்தியாவிலே முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனை அவங்க ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின்வாங்க.
அது வாரிசு உரிமைக்காக போராடினவங்க. சுதந்திரத்துக்காக போராடி அந்நிய படையை இந்தியாவிலே முத விரட்டி போர் மூலமாக விரட்டியவர் வீரமங்கை வேலுநாச்சியார். அவங்களுக்கு இன்னைக்கு போராட சுற்று செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியான முடிவை திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் அன்னைக்கு சிவகங்கை சாலைக்கு மதுரையிலிருந்து போகக்கூடிய புது மேம்பாலத்திற்கு நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் சூட்டப்பட்டது ஒரு மிகப்பெரிய புகழாரத்தை சூட்டியிருக்கு. நன்றி, மகிழ்ச்சி, பாராட்டு. இந்து கோயில் யாரு சொந்த இந்து கோயில் வரும்போது நான் பாட்டினார் வீரமங்கை வேலுநாச்சியாரும் இந்து கோயிலை கட்டியிருக்காங்க, மருதுபாண்டியர்களும் கட்டியிருக்காங்க. அரசர்கள் நம்முடைய பாட்டனார்கள் கட்டிய கோயில். நீ என்ன செய்யற ராஜா, பாண்டிய மன்னர் வாரிசை கண்டுபிடிக்கிற. மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினது பாண்டிய மன்னர்கள், ராமேஸ்வரம் கோயிலை கட்டியது சேதுபதி மன்னர்கள். இங்கிட்ட நிறைய கோயில் மருதுபாண்டியர்களும் கட்டியிருக்காங்க, திப்பு சுல்தானும் கட்டியிருக்காரு, ஹைதர் அலியும் கட்டியிருக்காரு. அவங்க வாரிசு தான். இன்னும் சொல்ல போனா ஆங்கிலேய கிறிஸ்தவன் நிறைய கோயிலை கட்டியிருக்காங்க. அதனால வாரிசு தாளை கூட கண்டுபிடிச்சு கொடுத்துருவியா? கொடுத்தா ஒரு பாப்பானும் ஒரு இடத்துக்கு அர்ச்சனா இருக்க முடியாது. இதை செய்ய மாட்டேன். அது போல நான் என்ன சரியான வழக்கு என்ன சொல்லணும்னு கேட்டா, மன்னர்கள் இந்த இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள்ல பூரா அரசாங்க இடத்தும் அந்த மன்னருக்கு கீழே கட்டுப்பட்ட பொது இடத்துல கோயிலை கட்டியிருக்காங்க. அப்போ பொது இடம்னா என்ன? அரசருக்குரிய இடம். அரசருக்குரிய இடம் எந்த இடம்? அவருக்கு எல்கைக்கு உட்பட்ட பொதுவான இடம். அந்த ஜமீனுக்கு அந்த அரசனுக்கு கட்டுப்பட்ட இடம். அதை தொடர்ந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். அப்போ அரசாங்கம் என்ன செய்யுது? அதை நிர்வகிக்குது. இப்போ பல இடங்களில் வருமானம் உள்ள இந்து கோயில்கள் இருக்கு, வருமானம் இல்லாத பல கோயில்கள், நிறைய கோயிலுக்கு வருமானம் இல்லாத கோயில் தான் இருக்கு. அந்த கோயிலெல்லாம் பராமரிக்கிறது அறநிலையத்துறை வேலை. அந்த வேலையை ஒழுக்கமாக திராவிட மாடல் அரசு நீதி கட்சி தொடங்கி பனகலரசர் தொடங்கி வச்சார். பாப்பா சாப்பிட்டு இருந்தான். எங்கேயாவது ஒரு பாப்பா கோயில் கட்டிருக்கானா? நான் இவ்வளவு கேட்கிற பெரிய முதலாளிகள் இருக்க, மதுரையில் பெரிய டிவிஎஸ் ஐயங்கார் இருக்காரு, தினமலம் பத்திரிக்கை இருக்கு, எங்கேயாவது ஒரு கோயில் கட்டிருக்கியா? கட்ட மாட்டேன். ஆனா இந்த கோயில்கள் எல்லாம் அரசாங்கம் நிர்வகிப்பதற்கு காரணம் மக்களுக்கு சொந்தமான இடத்தில், அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தில், அரசர்களுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறதால் இது அரசாங்கம் நிர்வகிக்குது. என்ன நினைக்கிறேன் நீ ஓங்கிட்ட கொடுக்கணுன்ற? இப்ப மீனாட்சி அம்மன் கோயில், நம்ம திருப்பரங்குன்ற முருகன் கோயிலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோஷம் சங்பரிவார் கோஷம், இந்த எச் ராஜா திருட்டுப்பையுடைய கோஷம்னா என்னன்னு கேட்டா, கோவிலை விட்டு அறநிலையத்துறையை வெளியேறு, இந்துக்கிட்ட நிர்வாகத்தை கொடுன்ற. இப்ப திருப்பரங்குன்றம் கோயில்ல இந்து கோயில் நிர்வாகிகள் தான் ராஜ அர்ச்சகர். இவங்க என்ன சொல்றாங்க? அதை சொல்ற நீ கேட்கிறியா? இப்ப அறநிலையத்துறை சொல்லல, அவங்க சொல்றாங்க நாங்க பாரம்பரியமாக இந்த இடத்துல தான் தீபம் ஏத்திக்கிட்டு இருந்தோம், இதை இந்த இடத்த விட்டு வேற இடத்துல ஏத்த கூடாது. ஒரு இடத்துல நீதியரசர் என்ன சொல்றாரு? வீடு முழு விளக்கு ஏத்தலாம்ல, அது மாதிரி நீங்க எந்த இடத்துலயும் விளக்கு ஏத்துங்கன்னு சொல்றது ஏத்துக்கிற முடியாது. மறுநாள் அல்ல, அந்த கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் தாண்டி ஒரு நிமிடம் ஆனாலே தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லுது. இதை நீ ஒத்துக்கிறியா? இதை நாங்க அறநிலையத்துறையோ திராவிட மாடல் அரசோ ஆசிரியர் வீரமணியோ சுபவீரபாண்டியனோ பசுமன் பாண்டியனோ சொல்லல. நீ சொல்ற மனுதர்மம் சொல்லுது, ஆகமதின்னு சொல்றான், அதையும் கேட்க மாட்டாப்ப. சந்தர்ப்பத்துக்கு எதையும் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கலவரத்தையே மதுரையில் வைக்கணும் நோக்கம் தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை அவங்க கையில் எடுத்துக்கணும் நோக்கம். நம்முடைய ஆரோக்கிய இஸ்லாமியர்கள் மதுரையில் ரொம்ப பொறுமையா இருக்காங்க. ரொம்ப பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இன்றைக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகளை திராவிட மாடல் அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு வழங்கி கொண்டிருக்கு. நீங்க கவர்னரை வச்சு ஒரு பக்கம் ஆட்டம் போடுறது, ஒரு பக்கம் ஒன்றிய அரசு நிதியை கொடுப்பதில்லை, கல்வி நிதியை கொடுப்பதில்லை, ஜிஎஸ்டியை கொடுக்கறதில்லை. தொடர்ச்சியாக பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கு மத்தியில இப்ப இந்த திருப்புரங்குன்ற விவகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு உடனே தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ஒரு 500 பேரை கூட்டு வருது. காடேஸ்வரன் வெளி மாவட்டத்திலிருந்து கரூர் நாங்க பார்த்துட்டோம் யாருன்றது. அன்னைக்கு வந்த ஆளுகளாம் யார்? அவரும் சொல்றாரு அயோத்தியா மாறணும் என்னன்னு கேட்கிறாருல்ல. அயோத்தியா எங்க எப்படி மாற்ற முடியும்? விடுவோமா? ஒரு அடி விட்டுருவோமா? ஒரு சதுரடி விட்டுருவோமா? நாங்க அது வடக்க, இங்க நடக்காது, இங்க நடக்க விட மாட்டோம். ஏன்னா இங்க
பெரியாருடைய கொள்கை மட்டுமல்ல. இன்னைக்கு இன்னொரு விஷயத்துக்கு சொல்லணும்னு கேட்டால், நம்முடைய திருமுருகன் காந்தி சொல்லியிருக்காரு, நீங்கள் பெரியாரை எதிர்த்து விமர்சனம் பண்ணுங்க, திராவிடத்தை கூட எதிர்த்து விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் இந்த மத நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவிப்பது ஒன்றாகுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு திருமுருகன் காந்தி கொடுத்துருக்காரு. சீமான் கூட இன்றைக்கு இந்த இடத்துல நான் அந்த இடத்த வரவேற்கிறேன். சீமானுக்கு நமக்கு 1000 கருத்துறுபாடுகள் இருந்தாலும் இந்த கருத்தில் பெரியாரை விமர்சனம் பண்ணாலும் திராவிட கருத்தில் விமர்சனம் பண்ணாலும் இந்த மத நல்லிணக்கம் அடிப்படையில் இப்படியாவது வரணும். இந்த இடத்த நான் வரவேற்க தான் செய்வேன். என்று கேட்டால் அவரை நான் திராவிட மாடல் அரசு நடவடிக்கை, முதலமைச்சர் நடவடிக்கை பாராட்டுறேன்னு சொல்கிறார். இது மாதிரியான ஊர் இங்கே எந்த வகையிலாவது ஒன்று சேர்ந்துருவான் தமிழன் திராவிடன். அப்போ பாப்பான் விரட்டி அடிக்கப்பட வேண்டிய காலம், நீ சொல்லக்கூடிய இந்த மனுதுரும காலம், நீ சொல்லக்கூடிய இந்த ஆகம விதி, இது நோக்கம் என்னன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. பார்த்தா நீங்கள் தர்காவை இடிப்பது தான் நோக்கம். நேற்றைய கூட நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. 178க்கு மேலே அவங்க ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. திட்டம் அதுதான். இது RSS உடைய அஜெண்டா. திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய தர்காவை இடிப்பதற்கு அவங்க நுழைவு வாயில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது, வேற நோக்கமே இல்லை. முருகனுக்கு எதுவும் பெருமை சேர போகுதா? இந்த இடத்துல தீபம் ஏற்றினால் முருகனுக்கு வேறு எதுவும் பெருமைகள் கூட போகுதா? இல்லையே. ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்பி அதில் வெற்றி பெற்றதாக கருதுறாங்க. ஆனால் அதே தவறு தான். நீங்கள் திருமுருகாற்றுப்படையில் பரிபாடல்ல முருகனுக்கு ஆடு கோழி பலியிடப்பட்டதாக சான்று இருக்கு. நீதியரசர் கூட மணிமேகலை சிவ சிந்தாமணியை காட்டுறாரு. அவர் கொஞ்சம் பரிபாடலை படிக்கட்டும். திருமுருகாற்றுப்படையில் நம்முடைய அலர் கோயிலில் முருகனுக்கு பழமுறை சொல்ல ஆடு கோழி பயிரிடப்பட்டு அங்கே சமைத்ததாக பரிபாடல் இருக்கு. இலக்கியத்தை அவரும் நாங்கள் இலக்கியத்தை உங்களுக்கு தேவையானதா பார்க்கக்கூடாது. குறிஞ்சி மண்ணுடைய தலைவன் முருகன் சொல்றான். குறிஞ்சி மக்கள் யாரு? ஆடு மாடு மேய்க்கிறது தான் குறிஞ்சி மக்கள். அங்க மலையிலே ஆடு மாடு மேய்த்திருக்கிறார்கள். அப்ப திராவிட மாடல் அரசு அன்றைக்கு நீதிமன்றத்துடைய முடிவுக்காக காத்திருந்தது. அவங்க நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆடு மாடு பயிரிடுவது வரவேற்கத்தக்கதுதான், இதில் ஒன்றும் மாற்றம்னு நம்முடைய அரசு சொல்லிடுச்சு. அதனால இந்த விவகாரத்தை பயன்படுத்தி இஸ்லாமியர் இந்துக்கள் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கம், தர்காவை தகர்க்க வேண்டும் என்ற நோக்கம், அதன் மூலமாக இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. இந்த ஆட்சிக்கு, திராவிட மாடல் ஆட்சிக்கு தேர்தல் நேரத்தில் அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் நோக்கம் தவிர வேறு உள்நோக்கம் வேறு எதுவும் இல்லை சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு 7ஆம் தேதி இவங்க மாநிலம் முழுக்க அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தாங்க இந்துத்துவ அமைப்புகள். அவங்களை உடனே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறது சரியா? ஜனநாயகத்தை அவங்களுக்கும் வழிமுறைதானே சரி? அதாவது ஜனநாயகத்தில் போராட உரிமை உண்டு. ஆனால் இவங்க போராடலை. திருப்பரங்குன்றத்தில் எந்த அனுமதியும் இல்லாமல் கூடினார்கள். கூடியது கூட வருத்தம் இல்லை. ஆனால் கூடியவர்கள் காவல்துறை அடிக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பேரிக்காடை கொடுக்குறாங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கக்கூடிய அந்த கோயில் போர்டை அடிச்சு நொறுக்கிறாங்க. நான் மலையில் ஏறுவேன்னு சொல்கிறான். அனாவசியமான வார்த்தைகளை பேசுகிறான். ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறான். பாரத் மாதாவுக்கு ஜெயின்றான். பாரத் மாதாவுக்கும் முருகனுக்கு இரடா சம்பந்தம். முருகன் கோயிலில் பாரத் மாதாங்க, பாரத் மாதாவுக்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு இரடா சம்பந்தம். இப்படி கலவரத்தை உருவாக்குனா நாங்கள்லாம் பொறுமையாக இருக்கோம். நம்ம நினச்சா திருப்பூர் மலையை சுற்றி நம்ம ஆட்கள் தான். நம்ம ஆட்கள்னா நம்ம சாதியை நினைச்சிடாதீங்க. நம்முடைய பெரியார் உணர்வாளர்கள், சிந்தனையாளர்கள், சமூக நல்லிணக்கவாதிகள், பொதுவுடைமைவாதிகள் அனைவரும் இருக்காங்க, உறவுகளும் இருக்கிறாங்க. திரட்டினா ஒருத்தன் தப்பிச்சு போயிருக்க முடியுமா? நாங்கள் ஆட்சிக்கு நீ நோக்கம் நாங்கள் தகராறுக்கு வருவோம், உன்னை அடிப்போம், சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்ல நினைக்கிறேன். நாங்கள் வரமாட்டோம், எங்கள் அரசு பார்த்துக்கிறோம். உரிமைக்காக போராடுவதற்கு சட்டத்தில் இடம் உண்டு, அரசாங்கம் அனுமதி கொடுக்கும். கலவர தீயோடு வரவனை எப்படி அனுமதிக்க முடியும்? கலவரம் வரும்போதே கலவர தீயை பற்ற வச்சுட்டு வர்றேன், அனுமதிக்க முடியாது. அதனால் இவனை ஜனநாயகவாதி, போராட்டவாதி நாங்கள் ஒத்துக்கிற முடியாது. அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அரசாங்கம் இதை விட தீவிரமாக இவர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். அன்னைக்கு வன்முறையாளர்கள் வெளியூர்லும் திரண்டிருக்காங்க தீர்ப்பை அமுல்படுத்தணும்னு சொல்லி. ரவிக்குமாருக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தம்? இந்த பெட்டிஷனருக்கு என்ன சம்பந்தம்? பெட்டிஷனர் இப்போ சொல்லிட்டாரு, நான் மேலே போன ஒரு தீர்ப்பாயிருச்சு, நான் இன்னொரு பெட்டிஷன் போடுறேன்.
முருகனுக்கு வந்து எங்க வழக்கப்படி பார்த்தா நாங்கள் சேவல் வெட்டுவோம். முருகனுக்கு சேவல் நேர்த்து கடை விடுவோம் புரியுது. எங்க உசிலம்பட்டி பகுதியில். ஓகே. எங்க வீட்டிலே நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு சேவலை நேர்த்து நேர்ந்து பரிபாடலில் தூக்கிட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டு வர்றேன் வழக்கு. எனக்கு ஒரு நீதிபதி இதே மாதிரி நம்ம சொந்தக்கார நீதிபதி, அவருக்கு ஒரு நீதிபதி சொந்தக்கார, அவருக்கு வந்து மனு தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய நீதிபதி இருந்தால் என்னை ஆதரிக்கக்கூடிய நீதிபதி வந்துவார்ல, உறவினர் தீர்ப்பு கொடுக்குறாரு. எனக்கு 10 பேரை போட்டு மத்திய தொழில் பாதுகாப்பை போட்டு அனுப்ப முடியுமா? தென் மாவட்டத்தில் 5 மாவட்ட மக்களுக்கு ஒரு ஆங்கிலேயர் வந்து பார்த்துட்டு பொறியாளர் அவர் சொந்த பணத்தை வித்துட்டு வந்து கட்டி கொடுத்ததுனால இன்னைக்கு 5 மாவட்டத்தில் நீர் நம்ம கிடைக்குது. அந்த அணையில் நீரை ஏற்ற விட மாட்டேன்னு கேரள அரசு சொல்லுது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வாங்கிட்டா அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு தொழில் பாதுகாப்பு படையை போட்டு நீதியரசர் அனுப்புவாரா? 5 மாவட்ட மக்களுடைய நன்மை கருதி காவேரி ஆணையம் சொல்லுது, உச்ச நீதிமன்றம் சொல்கிறான், நடுவர் நீதிமன்றம் சொல்கிறான், நடுவர் ஆணையம் சொல்கிறான். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க மாட்டாங்க கரெக்டாக ஜூலை மாதம். மேட்டூர் அணையை திறக்க முடியாமல் ஆயிடுது. டெல்டா பகுதி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. நீதியரசு அதில் கவனம் செலுத்தணும். ஐயப்பன் கோயிலில் உச்ச நீதிமன்றம் பெண்கள் போகலாம்னு சொல்லியிருக்கு. நீதியரசர் கவனத்துக்கு இல்லையா? பெண்களை அழைத்து செல்வதற்கு எனக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையை இந்த நீதியரசர் கொடுக்க தயாரானால் நான் வழக்கு தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு இவர் தொழில் பாதுகாப்பு படையை கொடுத்தா நூற்றுக்கணக்கான பெண்களை ஐயப்ப பக்தரை நான் அழைத்து செல்வதற்கு பெட்டிஷனராக இருந்தா அனுப்புவாரா? அப்ப நோக்கம் என்ன? யார் ரவி? ரவிக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தம்? மதுரை மண்ணின் மைந்தனா? மதுரையை தெரியுமா? பூகோளம் தெரியுமா? பூகோளம் தெரிஞ்சவனும் அறிவியல் தெரிஞ்சவனும் சான்று தெரிஞ்சவனா இருந்தா இந்த வழக்கு போட முடியுமா? எல்லைக்கல்லுக்கு வித்தியாசம் தெரியாதவன். எல்லைக்கல்லாம் ரோட்ல போற எல்லைக்கல்லாம் சாமி கல்லா ஆக்குறதுக்கு. தீபக்கல்லுக்கும் சாமி கல்லுக்கும் எல்லைக்கல்லுக்கு வித்தியாசம் தெரியாதவன். எந்த வித்தியாசம் தெரியாத ஒரு மூடர் கூட்டம் மதுரையை கலவர பூமி ஆக்க வேண்டும் என்று கருதினால் ஒருபோதும் மத நல்லிணக்கவாதிகள் விடமாட்டோம். எச்சரிக்கை. இந்த மாதிரி ஒரு கூர்மையான விவாதம் சொல்லி அறக்கலத்துக்கு நேர உதவி பண்ணி சார். நன்றி.